தாவேக்காவுக்கு இப்போ ஒரு பிளாக் மார்க் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நிறைய ஆட் ஆகினுக்குது. ஏன்ப்பா தூய சக்தின்னு சொன்னீங்க, இப்போ வெறும் சக்தி மட்டும்தான் இருக்குது, தூய காணாமல் போயிடுச்சப்பா, எல்லா பக்கமும் வந்து ஆள் சேர்த்துனுக்கிறீங்க, என்ன மேட்ரு? ஃபஸ்ட்டு திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருந்து ஆதரவு வாங்கினீங்க, சரி ஓகே, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கஷ்டப்படுறீங்க, அவங்களும் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. ஆனால் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சிட்டு இருந்த அதிமுகலேருந்து சில பேர் ஆதரவு அதையும்ல ஏற்றுட்றீங்க. இது என்ன இப்போ புது கதையாகுது? அந்த ஆதரவு நீங்கள் எப்படி எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச, தாவேகாவோட கூட்டணியில் சேர்ந்துருக்கிற புதுசாக ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, நாங்கள் அரசியல் அதெல்லாம் நடக்கிறதானே அப்படின்ற மாதிரி லைட்டாக இல்லை நல்லா வெயிட்டாகவே முட்டு கொடுக்க வந்திருக்கார். கொடுக்குறது யார்? காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். அவர் தான். ஆமாம், காங்கிரஸ் வந்து இப்போ புது ஃப்ரெண்டு தாவேகாவுக்கு, முன்னாடி எக்ஸு ஃப்ரெண்டு திமுகவுக்கு. இப்போ தாவேகாவுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு எங்கால் நல்லவருப்பா, என்ன நீங்கள் எப்படி பேசிட்டீங்க அப்படின்னு பேசுகிறது தானே நியாயம். கூட்டணி தர்மம், காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டணியில் தர்மம் அப்படின்றீங்களா? இல்லை அதை பற்றி ஊரே பேசினுக்குது, அந்த டாப்பிக்குள்ளே போவேணாம். இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தர்மமாக நடந்துக்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க, தாவேகாவில் இருக்கவங்க அதிமுகலேருந்து வர்ற ஆதரவை எப்படி ஏற்றுக்கலாம்? தூய சக்தி நீங்கள், எதிரி நீங்கள், மற்றும் பலர் நீங்கள் கலாச்சிங்க அவங்கள. அந்த மற்றும் பலர்லேருந்து சிலர் வந்து ஆதரவு கொடுக்கும்போது ஏற்றுக்கிறீங்களா? அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பப்பிசமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஊரே கேட்கும்போது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நாங்கள் கேட்கல, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு வைக்கும். அவங்களாம் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுக்கும்போது டக்குன்னு எழுந்திரிச்சு நாங்களாம் ஆதரவு நிற்கிறாங்க. என்ன வேணான்னா சொல்ல முடியும், அவங்களாம் ஆதரவு கொடுக்குற, சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி விட்டானாங்க. இவ்வளோன்னா தப்பு இருக்கே, அரசியல் இப்படிலாம் இருக்கிறதானப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்துல அவங்கள சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை. அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன்.